ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க 7th இங்கிலீஷ் ஹாஃப்லி எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க சினோனிம்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது பிளட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி ஆண்டனிம்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆண்டனிம்ஸ் பொறுத்தளவுக்கு சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் உங்கள் ப்ரோஸில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. ஐ திங்க் அது வரதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி சிலபிஃபிகேஷன் நீங்கள் 4மே அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ வேறு சாய்ஸே கிடையாது. அதே மாதிரி 9த்தும் உங்களுக்கு 3 அட்டன் பண்ணணும். ஸோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 10th ஆக்ஸிலரி வேர்ட்ஸ். ஸோ ஆக்ஸிலரி வேர்ட்ஸை நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு 3 ஆஃப் தி ஃபாலோயிங், ஸோ பார்ட்ஸிப் ப்ரோஸ் பொறுத்தளவுக்கு ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மெமரி போயம் நல்லா படிச்சுக்கோங்க. வேண்டரிங் சிங்கர்ஸ் அது வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது திரும்பியும். அதே மாதிரி 18th பார்க்குறீங்க அப்ரிசியேஷன் கொஷின். ஸோ அப்ரிசியேஷன் கொஷின் பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது 3த்தையும் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 4 மார்க்கு. ஸோ 20th கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர். ஸோ அதில் யார் பேசுகிறாங்க, யார் ஸ்பீக்கர், யார் கேரக்டர்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். அதே மாதிரி சூஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அந்த கீழே பார்க்குறீங்க அந்த 21 அந்த 3மே அட்டன் பண்ணணும். அதே மாதிரி மேட்ச் தி ஃபாலோயிங் ப்ரோஸ், போய்ட்ரி, வேரிங், எம்ப்ராய்ட்ரி, கராத்தே. ஸோ அந்த ரைட் லெட்டர் டு யுவர் அங்கிள். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்ஃபார்மல் லெட்டர், அது நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.